ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பேசுகிறேன், நான் உங்கள் மீனா முத்துக்குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பகிர்ந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு கோடு நம்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோடு நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்ராக்ட் மணி அண்ட் ஜாப்ஸ், பணத்துக்கும் உங்கள் விருப்பப்பட்ட வேலைக்கும் இந்த கோடு நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் நினச்ச கோலை நீங்கள் அடையலாம். ஃபர்ஸ்ட்டு மணிக்கும் ஜாப்புக்கும் தனித்தனியாக கோடு நம்பர் பார்க்கலாம். உங்களுடைய கோல், அதாவது நோக்கம் பணமாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த கோடு நம்பருக்கு பச்சை, கருப்பு இந்த 2 கலர்கள் கொண்ட பென்னு இல்லைனா ஸ்கெட்ச் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பரை எடுத்து அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற நம்பரை ஸ்லோவாக ஃபீல் பண்ணி எழுதணும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மணிக்கு மணிக்கு க்ரீன் கலர் பென் தான் யூஸ் பண்ணணும். பேப்பரில் 4 2 1 7 0 4 2 1 7 0 இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் எப்போவுமே சம அளவு, அதாவது ஒரே சீராக உங்ககிட்ட பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 8 9 7 இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை அட்ராக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 1 1 2 2 இந்த நம்பர் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் உங்களை நோக்கி தண்ணி மாதிரி பாய்ந்து வர்றதுக்கு உதவும். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பரில் எழுதும்போது ஸ்லோவாக ஃபீல் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஜாப்புக்கு, இதுக்கு பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணுங்கள். 5 6 0 0 இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வேலை கிடைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு 4 5 4 5 4 5 இந்த நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறதுக்காக தான் இந்த நம்பர். இந்த கோடு நம்பர்ஸை ரிப்பீட்டடாக 45 தடவை எழுதணும். ஃபீல் பண்ணி எழுதணும். இதை எத்தனை நாளைக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 நாள் விடாமல் எழுதணும். எந்த டைமில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் எழுதலாம். அப்படி எழுத முடியாதவங்க ஒன் டைம் எழுதி அந்த பேப்பரை உங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் 1 by 1 வாசிக்கலாம், உச்சரிக்கலாம். உங்களோட கோல் நிறைவேற போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள். குட் லக். தேங்க்யூ.